ஹாய் சார், இந்த வீடியோ எதுக்காக பதிவு செய்யறது, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ இப்போ எங்க பதிவு செய்யறதும் சொல்றேன். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் என்ற ஊரில் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். இப்போ நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நெசவாளி, அதாவது பவர் ஒர்க் பண்றீங்க. ஒரு 5 years பேக்ல பாத்தீங்கன்னா நான் ஓட்டர் சாரிக்கு 270 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 220 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சாரி மாலை 50 ரூபா, அதாவது 50 ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு சாரி மாலை எங்களுக்கு குறைஞ்சிருக்குது. ஒரு சாரி ஓட்ட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். அப்ப நாங்க ஒரு 800 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நாங்க காலம் கிடக்க நின்று ஓட்டணும். அப்ப எங்களுக்கு ஒரு சாரிக்கு 220 ரூபான்னு பார்த்தா 12 மணி நேரத்துக்கு எங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபா கிடைக்கும். அதாவது கால் கிடக்க நின்று நாங்க ஒரு 800 ரூபாய்க்கு 12 மணி நேரம் அது உழைக்கணும். இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம அன்னாட சாப்பிட்ற உணவுகள் பாத்தீங்கன்னாவே 5 years பாத்தீங்கன்னா நான் இருக்கிற ரைஸ் 1100 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1800 ரூபா. இப்ப எங்களுக்கு 5 years பேக்ல கொடுத்த கூலிய இப்ப குறைச்சிருக்கிறாங்க. 50 ரூபா ஒரு சாரி மேல குறைச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களோட வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த வீடியோ இன்னும் சொல்றது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்திலேயே எலம்பலிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த எலம்பலிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா தொழிலும் பாத்தீங்கன்னா தறி எலம்பலிங்கன்னா சாரி தறி, இதுதான் அவங்களுக்கு தொழிலுங்கிறதே இருந்துச்சு. இப்ப இந்த சாரியோட கூலி குறைஞ்சதுனால அங்க ஓட்டுற கூலியாளர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்டட வேலைக்கோ இல்ல திருப்பூர் பணியின் கம்பெனிக்கோ இல்ல கல் உடைக்கோ தறி தொழில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப 2 days பேக்ல பாத்தீங்கன்னா கூட அதே சேலம் மாவட்டம் மானியம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பையன் தறி நெசவாடி தறி ஓடுற பையனா இன்னைக்கு லோன் கட்ட முடியாம தூக்கு போட்டு இறந்துட்டான். அதாவது இந்த கூலி குறையிறதுனாலயோ அந்த பையன் தூக்கு போட்டு இறந்ததுனால அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரிதான் எங்களோட அந்த தறி ஓடுற நெசவாளியோட தொழில் இந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ எதுக்கு பதிவு செய்யறதுன்னா, இப்ப நான் வீடியோ பதிவு செய்து யூடியூப்ல போட போது வீடியோஸ் பார்ப்பீங்க இல்லையா, அதுல பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருப்பீங்க. இந்த வீடியோ பெரிய இடத்துல போய் சேர்த்து எங்களுக்காக ஏதோ ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தா, ஒரு நல்ல மனசு இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்காக இந்த யூடியூப்ல இந்த வீடியோ நான் அப்லோட் போறேன். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நகையோட எல்லா ஒரு பொருளோட ரேட்டும் அதிகரிச்சுட்டே போகுது. எங்களோட கூலியோட சேரையோட கூலி பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்ப நாங்க ஒரு 12 மணி நேரம் 800 ரூபாய்க்கு செய்யணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5 years பேக்ல பாத்தீங்கன்னா நாங்க 8 மணி நேரம் செஞ்சாலும் போதுமானதான் இருந்துச்சு. இப்போ 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சாதான் அந்த 800 ரூபா நாங்க இப்ப எடுக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த வீடியோ நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிற நிறைய ஒரு நல்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. விஜயனா இருக்காங்க, இப்ப சீமானா இருக்காங்க, நிறைய ஆட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணி சேர்ந்துச்சுன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் இந்த சேரி இந்த நெசவாளிகளுக்கு எதனா ஹெல்ப் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாங்களா செய்யணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்யறேன். இப்போ இந்த மாதிரி இந்த நெசவாளிகளோட தொழில் ரொம்ப டவுன் ஆகிடுறதுனால ஒரு லோன் கட்டணும் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு உணவு சாப்பிடணும் இல்லை, மனசு நிம்மதி இல்லை, ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நீ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செஞ்சு இந்த வீடியோஸ், அதாவது இந்த வீடியோ முழுசா பாருங்க. இது இன்னும் நிறைய வருத்தங்கள் இருக்குது, என்னால சொல்ல முடியல. அப்படின்னா கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து இந்த வீடியோ மக்களுக்கு சேருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல உள்ளவர்கள் சேர்த்துங்களா, இது எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஹெல்ப் செஞ்ச மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை எல்லா மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களால், அதாவது யூடியூப் சேனல் பெருசாச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வீடியோவை உங்க யூடியூப் சேனல் எடுத்து போட்டு கூட இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல உள்ளங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த நெசவாளிகளுக்கு செய்யுங்க. தயவு செய்து உங்களை வேண்டுங்க. நன்றி, வணக்கம்.